கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று நாம் தியானிக்க போகும் இறைவசனம் உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அதனிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த இறைவார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற அவனுக்கு யார்? அந்த அவன் நம்மளை விட எளிமையான சகோதர சகோதரிகளில் தான் இந்த இடத்துல அவனுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளை விட ஏழ்மையான சகோதர சகோதரிகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? தாராளமாக கொடுக்கணும். யாரோ நம்மளுடைய சகோதர சகோதரிகள் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நாம் ஹெல்ப் பண்ணணும். அப்படி பண்ணக்கூடிய உதவி எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா, அவங்கிட்ட நீங்கள் திருப்பி வாங்கக்கூடாது. அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்த கடனை திருப்பி கேட்கக்கூடாது. நம்மளுடைய உபாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்றதுனா, விடுதலையின் விபரமாவது பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாகிலும் தன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் விட்டுவிட கடவன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம யாருக்கு கடன் கொடுத்தாலும் நம்ம மேக்சிமம் அதை திருப்பி எதிர்பார்க்காம அந்த உதவிகளை செய்யணும் அப்படின்றது ஆண்டவர் சொல்கிறாரு. அதிலும் முக்கியமாக நம்ம வேற்று ஜாதியினர்கிட்ட கூட நம்ம நம்மளுடைய கடன், வேற்று ஜாதியினர்னா வேறு தேர்ட் பர்சன்ஸ், வேறு யார்கிட்டனா கூட நம்ம கொடுத்த கடனை திருப்பி வாங்கலாம். ஆனால் நம்ம கூட பிறந்த நம்ம சகோதர சகோதரிகளுக்கு நாம் செய்த உதவியை திருப்பி அவங்க கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த உபாகமத்துடைய 1ஆவது வசனம் சொல்லுது. அப்படி நம்ம இருக்கிறவங்கள ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்றத உபாகமம் 6ஆவது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம கொடுத்த சகோதர சகோதரிகளுக்கு செய்த உதவி திருப்பி அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்காமல் இருக்கும்போது நம்மளுடைய கர்த்தர் நம்மளை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதை எந்த அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, நீ மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற ஒரு சூழ்நிலையில் தான் நீ இருப்பே தவிர்த்து நீயோ யாரிடமும் கடன் வாங்காதிருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதிச்சிருவார். நம்ம சகோதர சகோதரிகளுக்கு செய்யக்கூடிய உதவிகளை திருப்பி வாங்காமல் இருக்கும்போது நம்மளை ஆண்டவர் எந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, நிறைய பேருக்கு கொடுக்குற ஒரு சூழ்நிலை, அவ்வளோ வசதி வாய்ப்பு, அவ்வளோ எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம நம்ம சகோதர சகோதரிகள் யாராவது நமக்கு கஷ்டப்படுறாங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு நம்மளால் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக மனசார அந்த உதவியை நம்ம அவங்களுக்கு செய்யணும். நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி டைரெக்டாக ஆண்டவருக்கு செய்கிற உதவிக்கு சமம். ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறதா தான் அர்த்தம். இப்போது நம்ம இந்த காலத்தில் நம்ம சகோதர சகோதரிகள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, ஒன்று சொத்து பிரச்சனையாக இருக்கும், இல்லை பண பிரச்சனையாக இருக்கும். நான் அவங்க கஷ்டப்படும் போது நிறைய உதவி செஞ்சேன், ஆனால் நான் கஷ்டப்படும் போது அவங்க எனக்கு செய்யலை, அவங்க நான் கொடுத்த கடனை எனக்கு திருப்பி கொடுக்கல. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் மேக்சிமம் நம்மளுடைய சகோதர சகோதரிகள்கிட்ட இருக்கிறது. ஸோ அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கஷ்டப்படுற யாராவது சகோதர சகோதரிகள் இருந்தாலோ இல்லை நீ உன் சகோதர சகோதரனுக்கு கொடுத்த கடனோ அதை நீ மறந்துடணும் அப்படின்னு சொல்லுது. அப்போது மறுபடி இந்த லாஸ்ட்டில் உள்ளதை பாருங்கள், நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்கள் யாருக்கு சகோதர சகோதரிகளுக்காக இருக்கட்டும், நீங்கள் ஒரு தேர்ட் பர்சனாக இருக்கட்டும், யாருக்கு நீங்கள் என்ன உதவிகள் செஞ்சாலும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம யாருக்கு உதவி செஞ்சோமோ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம அந்த உதவியை திருப்பி எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் பல மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வரும். நம்ம நம்புவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம வசனத்தை வாசிப்போம், ஆண்டவரை தியானிப்போம், அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.